ஹாய் மக்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ரெசிபி. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சூப்பரான சென்னா மசாலா கிரேவி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது அப்படியே 100% ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்லேயே இருக்கும். ஒரே ஒரு குக்கர், ஒன் பாட் ரெசிபி தான் இது. ஒரு குக்கர் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் நைட்டே ஊற போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெசிபி வந்து கருப்பு கலர் கடலையிலேருந்து பண்ணக்கூடாது. இதில் பண்ணால் தான் டேஸ்ட்டு வந்து நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு குக்கரில் வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு க்ளீனான ஒயிட் கிளாத்தில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு டீ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து த்ரெட் வச்சு நல்லா இந்த மாதிரி கட்டிருங்க. இந்த போட்லி வந்து ஆட் பண்ணுறதுனால நமக்கு அந்த கடலை வந்து நல்லா கலரும் கிடைக்கும். அதே சமயம் இந்த ஃப்ளேவர் வந்து ரெஸ்டாரண்ட்டில் உள்ள மாதிரியே இருக்கும். அதனால் இது வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். இது கூடவே ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதையும் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணி இந்த குக்கரை மூடி ஒரு 4 விசில் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். 4 விசில் விட்டாச்சு மக்களே. இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா, கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்குன்னு. ஒரு கடலை எடுத்து நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அது வெந்துருச்சுன்னா நல்லா சாஃப்டாக அந்த மாதிரி அமுங்கி வரும். இதுதான் இதுக்கு உண்டான பதம். ரொம்ப வேக வச்சிங்களானாலும் ரொம்ப குழஞ்சிரும். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். 4 விசில் வச்சிங்கனாலே நீங்கள் உங்களுக்கு மேக்ஸிமம் கரெக்டாக வெந்துடும். இப்போ இந்த போட்லி, அந்த பட்டை துண்டு, கிராம்பு அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு இதை வடிகட்டி தனியாக ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா வந்து வதக்கி நம்ம அரைக்க போகிறோம். கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கோல்டன் ப்ரௌன் அந்த அளவுக்குலாம் வதக்க வேண்டாம். அந்த கண்ணாடி பதம் வரும் பார்த்தீங்களா, அது அளவுக்கு வதக்குனா போதும். இந்த அளவுக்கு வதக்குனா போதும். இது கூடவே ஒரு விரல் சைஸ் இஞ்சி வந்து நான் தொலியெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஒரு 4, 5 பல் பூண்டையும் சேர்த்து நல்லா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகும்படியே வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய நல்ல பழுத்த தக்காளி வந்து ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காய தக்காளிக்கு தேவையான உப்பையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசியும்படி அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட பாயில் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த கடலை, அதுலேருந்து ஒரு 20 கான் போல் இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயம், தக்காளி, இந்த கடலை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு இப்போ வந்து இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். என்னோட ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிடுங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி, 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. நீங்கள் இதுக்கு பதிலாக சென்னா மசாலா இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஃப்ளேம் சிம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் அந்த கிரேவியோட கலர் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். இது கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் அப்படின்னா குழம்பு மிளகாத்தூள் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலாவும் அந்த வத்தப்பொடி அதெல்லாம் ஆட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா பொருட்களும் நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சனால இது வந்து ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சும்மா ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கடலை, அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் பூரி, அப்புறம் ஒயிட் ரைஸு, சோலை பட்டூரி, பட்டூரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கிரேவி வந்து நல்லா மேட்ச் ஆகும். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி கன்சிஸ்டன்சி எப்படி அப்படின்னா, கொஞ்சம் இப்படி கரண்டியில் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக அந்த மாதிரி ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம அடுத்து வேக வச்சு வரும்போது நல்லா கட்டியாக வரும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை மூடி ஒரு விசில் விட்டால் போதும், நமக்கு சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆயிரும். ப்ரெஷர் அடங்கினதும் இந்த குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி மறுபடியும் சிம்மில் வச்சு எண்ணெய் பிரியும்படியே வெயிட் பண்ணலாம். இப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக நார்த் இந்தியன் ஸ்டைலில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த கஸ்தூரி மெத்தி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணுறனால அந்த நார்த் இந்தியன் ஃப்ளேவர் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கட் பண்ணி வச்சுக்க மல்லித்தலையும் போட்டு இறக்கிற வேண்டியதான். சூப்பரான சென்னா மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு நான் எடுத்து காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு கட்டி ஆயிருச்சு. இதுதான் பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சி. நான் இந்த பட்டூரை கூட தான் இன்னைக்கு வந்து நான் இது வந்து சர்வ் பண்ணியிருந்தேன். ரெசிபியில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிருங்க. பட்டூரை ரெசிபி வேணாலும் கமெண்ட்டில் போடுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். பாய்.